தெரியாது எனக்கு. ஒன்ன மாதிரியா ஊரு விட்டு ஊரு போய் குசும்புத்தனம் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா செஞ்சுட்டு போறேன். அதை விட்டுவிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னுலாம் சொல்ல வேணாம். அப்படியே சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நாள் கிடையாது. எப்படி பேசினா காரியம் நடக்கும்னு தெரிஞ்சவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாராம். அதை நாங்க வேற நம்பணுமா? நல்லாவுல இருக்கு. சரிடா, சண்டைக்கு போகும்போது 4 இடத்துக்கு போற வர்ற, உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் தான் சொன்னேன். அதுக்குன்னு இம்புட்டு சலிக்கிற? சரிங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. எல்லா பிரச்சனைக்கும் விடயத்தை கண்டுபிடிக்கிறவன் இதுக்கு என்ன பண்ணி சரி பண்றதுன்னு தெரியாம தாண்டா குழம்பி நிக்கிறேன். இப்ப இருக்க நிலைமைக்கு முன்னாடி மாதிரி இதை பண்ணு இப்படி பண்ணுன்னு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஏன்டா இப்படி பண்ணேன்னு உன்னை கேட்க மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை தீந்தா மட்டும் போதும். பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், உன்னை ஓம்போக்குக்கே விட்டுறேன். காலத்துல பிரச்சனையை தீக்கிறதுக்கு மட்டும் வலிய பாருன்னு பூந்தலை கொண்ட ஐயனாரு செக்குவட கருப்பங்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார்.